ஹாய் டியர்ஸ், நான் இன்றைக்கி ரசம் தான் பண்ண போகிறேன். இந்த ரசத்தை எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் டெய்லி ரசம் சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ எந்த அளவு ரசம் வைக்க போகிறேனோ அந்த அளவுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். அந்த கிண்ணத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ½ லெமன் அளவு புளி போட்டிருக்கேன். கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டு பல் போடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேங்க. தேவையான அளவு பெருங்காயம், உப்பு ரெண்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ புளி ஊற தேவையான அளவு தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இப்போ ரசப்பொடிக்கு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 காஞ்ச மிளகா, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரசப்பொடிக்காக எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு பொன்னிறமாக வறுக்க போகிறேன். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ நான் வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கிறேன். இப்போ ரசத்துக்காக ஊற வச்சுருக்க தக்காளி, புளி அந்த மிக்சிங் இருக்குல்ல, அதை இப்போ நல்லா கரைச்சிக்க போகிறேன். இப்போ நல்லா கரைச்சிட்டேன். இந்த கரைச்ச மிக்சிங்கில் எனக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ வறுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ஆறிடுச்சு. அதை மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ ரசப்பொடி ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரசம் தாளிக்க தேவையான பொருள் பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இன்றைக்கி பர்த்டே, வெட்டிங் டே வாங்க, அவங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் தாளிக்க எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா அதில் இருக்க எண்ணெய் திரிக்கும் போது நெருப்பு இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போடுங்க. அப்படி இல்லையா அந்த தாளிக்கிற கரண்டியை கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடுங்க. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த கரைச்சி வச்ச ரசத்தை எடுத்து அடுப்பில் வைக்கிறேன். இந்த தாளித்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரசத்தில் போடுறேன். இந்த ரசத்தில் கரைச்சிருக்க தக்காளி, புளி, பூண்டு இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ரசப்பொடி போட்டதுக்கப்புறம் ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. ரசம், தக்காளி, புளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு.
முன்னாடி சொன்ன மாதிரி ரசப்பொடி போட்டு ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் இந்த ரசப்பொடியை போட்ட உடனே 1 செகண்ட் இல்லை 2 செகண்டில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். ரசப்பொடி போட்டு ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும், அதோட மனமும் போயிடும். அதனால் நம்ம உடனே ரசப்பொடி போட்ட உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இந்த சேனல் நேம் எம்மி கிறிஸ்ப். இதில் போடுற குக்கிங் வீடியோஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சூப்பரான சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிச்சுவேஷனில் டெய்லி லஞ்சில் ரசத்தை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ரசம் சுவை மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. டெய்லி இந்த ரசத்தை சேர்த்து சாப்பிட்றனால ஃபீவர், கோல்டு எதுவுமே நமக்கு வராது, உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ குழந்தைங்கள்லாம் பீஸா, பர்கர்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம பாரம்பரிய உணவை கொடுத்து பழக்கப்படுத்துறது நம்மளோட கடமை. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். என்றும் புன்னகையுடன் எம்மி கிறிஸ்ப்.